குமுதத்தில் ஒரு நடிகையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் 90களில் வெளிவந்தது. அந்த காலகட்டத்தில் ஏராளமான சர்ச்சைகளையும் ஏராளமான விவாதங்களையும் அந்த தொடர் எழுப்பியது. நடிகைகளின் கதையை பற்றி பேசுபவர்கள் நடிகர்களின் கதையை கண்டுக்கிறதே கிடையாது. நாம் சும்மா இருக்க முடியுமா? ஒரு நடிகனின் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சினிமாவில் பழந்தின்னு கொட்டையை போட்டவர் இந்த நடிகருடைய அப்பா. அப்பாவை போலவே சினிமாவில் நானும் புகழ் பெறணும் அப்படிங்கிற ஆசையோடு ஆர்வமாக சினிமா துறைக்கு வந்தவர் இந்த மகன். ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். இவர்களுடைய முகம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு நடிகராக அவருடைய நடிப்பு சுத்தமாக தேரவே இல்லை. இது மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. திடீர்னு ஒரு படம் அவரை ஓவர் நைட் ஸ்டார் ஆக்கிடுச்சு. அடிப்படையில் அரகொண்டான மனோபாவம் கொண்டவர் தான் இந்த நடிகர். கூடுதலாக அவர் இன்ட்ரோவர்ட் வேறு. இதனால் சினிமா துறையில் அவருக்கு நெருங்கிய நண்பர்களே கிடையாது. சினிமா துறையிலும் கிடையாது. பர்சனலாகவும் அவருக்கு நெருக்கமான நண்பர்களே கிடையாது. அவருடைய படங்கள் வசூலை வாரி குவித்ததால் நிறைய பணம் சேர ஆரம்பிச்சது. ஏராளமாக பணம் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு அல்லக்கைகளும் அடிமைகளும் தேடி வருவது இயல்பு. அப்படிதான் நடிகருக்கு அல்லக்கைகளாகவும் அடிமைகளாகவும் நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க. இவர்களை எல்லாம் அவருடைய நண்பர்கள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு சினிமாவில் இவர் பந்தா செய்ய ஆரம்பித்தார். அல்லக்கைகளையும் அடிமைகளையும் ஏற்றிக்கிட்டு சொகுசு காரில் நைட்டில் அசுர வேகத்தில் ட்ராவல் பண்ணுறது, ட்ரைவ் பண்ணுறது இந்த நடிகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுபோல் காரை ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் போகிற மற்ற வாகன ஓட்டிகளை எல்லாம் அலற வைக்கிறது, அவர்களை எல்லாம் கீழே விழ வைக்கிறது, இதிலெல்லாம் இவருக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு சந்தோஷம் உண்டு. அதுபோல் மிக வேகமாக காரை இவர் ஓட்டி கொண்டு போன போது ஒரு விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த விபத்தில் யாருக்கும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. சாலைக்கு நடுவில் இருந்த மீடியேட்டரில் வண்டியை ஏற்றி ஒரு விளக்கு போஸ்ட்டில் போய் காரை இடித்து நிறுத்தினார். அதற்கு பிறகு அவர் இந்த வேலையை செய்யறதில்ல. அதுக்கு முன்னாடி நகரத்தில் நடுராத்திரியில் இவருடைய கார் வந்தாலே எல்லாரும் அலறி ஓடக்கூடிய ஒரு நிலைமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மூக்கு முட்டை குடிச்சிட்டு திடீர்னு நிதானம் தவறி அங்கிருந்தவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார். இவரை சமாதானப்படுத்த வந்த ஹோட்டல் ஊழியரை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கிருந்த சிசிடிவியில் அப்பட்டமாக ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ரெக்கார்ட் ஆன பிறகு போலீஸ் உள்ளே போகுது. போலீஸ் உள்ளே போனதுக்கு பிறகு இவர் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக லட்சக்கணக்கான பணத்தை வாரி இறைச்சிருக்கிறார். யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். புகார் பெறப்பட்டாலும் அந்த புகார் மீது நடவடிக்கை கிடையாது. கடைசியாக அடிப்பட்ட அந்த ஹோட்டல் ஊழியருக்கு கிடைச்சது வெறும் 50,000 ரூபா மட்டும்தான். இவரோட பண்ண வீட்டில் சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுட்டு அங்கே போலீஸார் ஒரு முறை போய் ரெய்டு அடிச்சிருக்காங்க. ரெய்டு அடித்தப்போ தான் தெரிஞ்சது அங்கு அரிய வகையிலான பறவைகள், மருத்துவ குணம் கொண்ட பறவைகள், அந்த பறவைகளை வச்சு என்ன மருந்துலாம் செய்வாங்கன்னு தெரியல. அந்த பறவைகள் எல்லாம் அவருடைய வீட்டில் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சி அவர் மீது வனத்துறை சட்டம் பாய்ந்தது. வழக்கம் போல் பணத்தை வாரி இறைச்சி அந்த புகார்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் இருப்பவர்கள் மீது ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டால் பணமே அந்த புகாரை சமாளிச்சிக்கும் என்பதற்கு இந்த நடிகருடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. இவர் வீட்டு பக்கத்தில் வசிப்பவர்களுக்கு எப்போவுமே இவராலும் இவருடைய அல்லக்கைகளாலும் பிரச்சனை தான். பார்க்கிங் படத்தில் வர்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. இவர் வீட்டு முன்னாடி இஷ்டத்துக்கும் காரை நிறுத்துறது, அது மாதிரியான பிரச்சனைகள் இது அந்த தெருவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு முறை அவருடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் அவர் காரில் வந்திருக்காங்க. அவங்க காரில் அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இவங்க வரிசையாக கார்களை எல்லாம் நிறுத்தி அமக்கலம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் இதை தட்டி கேட்டபோது இவர் வீட்டில் இருந்த வெளிநாட்டு நாய்கள்லாம் எல்லாமே வேட்டை நாய்கள், அந்த நாய்களை எல்லாம் அந்த பெண் மீது ஏவி விட்டு அந்த பெண்ணு அலறி அடிச்சிட்டு ஓடி நாய்கள் அந்த பெண் மீது விழுந்து கொதறி பெரிய பிரச்சனை ஆகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. காவல்துறை கமுக்கமாக விசாரிச்சுட்டு இதில் நடிகருக்கு எந்த தொடர்பும் இல்லை, அந்த நாய்கள் அதுவாக வெளியில் போய் கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த புகாரை முடிச்சு வச்சாங்க. நடிகரோட படம் வெளியாகும் போதெல்லாம் படத்துக்கு சக்ஸஸ் பார்ட்டின்ற பேரில் நடிகருடைய சொகுசு பங்களாவில் சரக்கு போதை அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் மீட்டு ரொம்ப விமர்சையாக நடக்கும். நடிகருடைய அல்லக்கைகள், அந்த படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியன்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. அன்றைக்கி நைட்டு சொர்க்கபுரியாகவே அவருடைய பங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் நைட்டில் பாடல்களை உச்ச ஸ்தாயில் ஒலிக்க விட்டு குடிச்சிட்டு கெலாட்டா பண்ணிக்கிட்டு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு ஏகத்துக்கும் தொல்லையாக இருந்திருக்குது. இவர் வசிக்கக்கூடிய ஏரியாவில் இருப்பவர்களும் விஐபிங்க தான். இவர் அளவுக்கு நாடறிந்த பிரபலம் அப்படி இல்லைனாலும் கூட அவர்களும் கொண்ட அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான்.
அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தான், அது மாதிரியான ஒரு விஐபிகள் தான். அவர்கள் எல்லாம் அவங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு முறை இவர் வீட்டில் வந்து ரெய்டு அடிச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சக்ஸஸ் பார்ட்டி அப்போ ஒரு ரெய்டு அடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நடிகர் வந்து திடீர்னு வந்து பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள்லாம் முன்னாடி வந்து நின்னதுமே கூனி குறுகி கையை கட்டி அவர் முன்னாடி நின்று சும்மா டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பம்மியதை இன்றைக்கும் கூட சினிமா துறையில் கேலியும் கிண்டலுமாக பேசி சிரிச்சுக்கிறாங்க. இவர் படத்தெல்லாம் தான் பஞ்சு டைலாக் அடிப்பார், ஆனால் நேரில் ஒரு போலீஸ்காரனை பார்த்தா ஒன்றுக்கு போயிடுவார் அப்படிங்கிறது சினிமா துறையில் ரொம்ப பிரபலமான ஒரு டாக்கு. இந்த நடிகர் ஏன் இப்படி தரிகட்ட தற்குறியாக வாழ்கிறார் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை தான் இதுக்கு வந்து காரணமாக காண்பிக்கிறார்கள். அவர் எந்த வித அட்டாச்மெண்ட்டும் ஃபேமிலியோட இல்லாமல் இருக்கிறாரு. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோல்வி தான் அவரை இப்படி தற்குறியாக்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு திருமணமானது. அவருடைய மனைவி வந்து இவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை. இவருடைய எந்த ஒரு படத்தையும் முதல்ல பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறது அவங்க மனைவி தான். அவங்க மனைவி சொன்ன பல விஷயங்களை இவர் சினிமாவில் செய்ததுனால அதனால் இவருக்கு பெரிய சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மீது பெரும் காதலும் மரியாதையும் அவருடைய மனைவிக்கு எப்போவுமே உண்டு. புள்ளக்குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு அவர் மனைவியோட சந்தோஷமாக ஊர்க்கண்ணு படுற அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர் தான். அவரை ஒரு ஐடியல் கணவராகத்தான் இந்த சமூகமே பார்த்தது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, திடீர்னு சக நடிகைகளுடன் இவர் வந்து கசமுசா பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி டாக்கு. நடிகருடைய காம வெறியாட்டத்துக்கு அஞ்சு பயந்து நடுங்கி பல நடிகைகள் சினிமா துறையிலிருந்தே விஆர்எஸ் வாங்கிட்டு டிவி சீரியல் பக்கமாக ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அவர் மனைவி இவர் மீது வந்து புகார்கள் சொல்ல தொடங்குறாங்க. இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறாரு, இவர் போதையில் வந்து காட்டுத்தனமாக என்னையும் குழந்தைகளையும் அடிக்கிறார் அப்படின்னு அவர் புகார் சொன்ன போது அந்த புகாரை வந்து யாருமே நம்ப முடியல. எப்படி வாழ்ந்தவர் இவர் மீது போய் இப்படி ஒரு புகாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாமே அவங்க ஏதாவது பொய் புகார் சொல்கிறாங்களோ அப்படின்னு தான் நினச்சாங்க. ஏன்னா நடிகர் மூஞ்சியை அந்தளவுக்கு அப்பாவித்தனமாகவே எப்பவும் வச்சுப்பார். அப்போதைக்கு மனைவியுடைய வாயை அவர் அழைச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை நீரு பூத்த நெருப்பாகத்தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. உடன் நடித்த நடிகர் ஒருவரோடு திருமணம் தாண்டிய உறவு நடிகருக்கு இருக்கிறது அப்படின்னு அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் கிசுகிசுவாக பேசப்பட்டு வந்த விஷயம் ஒரு கட்டத்தில் இது உண்மைதான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரிய ஆரம்பித்தது. எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையை நடிகருடைய ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வறுத்தெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி திட்டின ஒரு ரசிகர் வந்து அவரை வந்து என்னை வந்து இவர் ஸ்டாக்கிங் பண்ணுறாரு, உங்கள் ரசிகர் என்ன ஸ்டாக்கிங் பண்ணுறாரு அப்படின்னு நடிகர்கிட்ட அந்த நடிகை போட்டு கொடுத்து அந்த ரசிகர் பின்னால் ஒரு சாக்கடையில் பிணமாக கிடந்தார் அப்படிங்கிறது வதந்தி கிடையாது, உண்மை. இந்த நடிகருடைய ஏவலை கட்டளையாக எடுத்துக்கிட்டு உசுரை தந்த ரசிகர்கள் ஏராளம். ஆனாலும் அந்த ரசிகர்களுக்கு நடிகர் போட்டது நாம மட்டும்தான். ரசிகர்களோட உசுறு நடிகனை பொறுத்த வரைக்கும் வெறும் முசுறு. இந்த நடிகருடைய கதையை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நடிகரா அந்த நடிகரா அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. செய்தித்தாள்களை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர்கள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனிப்பவர்கள், இவர்களுக்கு எந்த நடிகரை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்டில் நீங்கள் எந்த நடிகர்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த நடிகருடைய கதை என்பது இவருடைய கதை மட்டுமல்ல, ஏராளமான நடிகர்களிடம் இதே தன்மை இருக்கிறது. இதே போன்ற வாழ்க்கை அவர்களுக்கும் இருக்கிறது. இதே போன்ற சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.